உபாகம புஸ்தகத்தை திருப்பி 15ஆம் அதிகாரத்தில் 12, 13, 14 ஆகிய 3 வசனங்களை வாசிக்கலாம். உபாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 12, 13, 14 எல்லாரும் வாசிப்பீங்களா? சேர்ந்து எல்லாரும் சத்தமாக வாசிப்போம். வாசிக்கலாமா? உன் சகோதரனாகிய எபிரேய புருஷனாகிலும் எபிரேய ஸ்திரீயாகிலும் உனக்கு விலைப்பட்டால் 6 வருஷம் உன்னிடத்தில் சேவிக்க வேண்டும். 7ஆம் வருஷத்தில் அவனை விடுதலை பண்ணி அனுப்பிவிடுவாயாக. அவனை விடுதலை பண்ணி அனுப்பிவிடும்போது அவனை வெறுமையாய் அனுப்பிவிடாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததின்படி உன் நாட்டு மந்தையிலும் உன் களத்திலும் உன் ஆலையிலும் எடுத்து அவனுக்கு தாராளமாய் கொடுத்து அனுப்புவாயாக. கரங்களை செய்தால் இல்லையா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் வாசித்த இந்த வசனத்திலே தேவனுடைய மனதை பார்க்கிறோம். ஒரு மனிதன் வாழ்நாளெல்லாம் அடிமையாய் இருக்க கூடாது என்பது அவருடைய மனம். அது அவருடைய ஒரு மனுஷன் வாழ்நாளெல்லாம் அடிமைத்தனத்தில் இருப்பது அவருக்கு பிரியம் இல்லை. அதனால தான் 6 வருஷம் மட்டும் பொறுத்து கொள்ளலாம். 7ஆவது வருஷத்தில் அடிமையை விடுதலையாக்க வேண்டும். வாழ்நாளெல்லாம் அவன் விடுதலை இல்லாமல் இருக்கக்கூடாது என்பது நம்முடைய கர்த்தருடைய மனம். அவரை ஆராதித்து திருவிருந்திலே பங்கு பெற்று அவரோடு நெருங்குகிறவர்கள் அவருடைய மனதை பார்க்க வேண்டும். நிறைய கிறிஸ்தவர்கள் அவருடைய படத்தை பார்ப்பார்கள். சில கிறிஸ்தவர்கள் அவருடைய உருவத்தை பார்ப்பார்கள். படமும் உருவமும் வைக்க அவசியமல்ல. தேவன் ஆவியாக இருக்கிறார். அவருடைய மனதை நாம் பார்க்க வேண்டும். அவர் மனதில் உள்ளதைத்தான் இங்கே எழுதுகிறார். அவர் சொல்லுகிறார் 6 வருஷம் மட்டும்தான் ஒருத்தன் அடிமையாக இருக்க முடியும். இப்போ உங்களை கேட்குற ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் இன்னும் விடுதலை இல்லாமல் அடிமைத்தனத்தில் இருந்தீங்கன்னா, பாவத்திலிருந்தோ சாபத்திலிருந்தோ உங்களை அடிமையாக இருந்தீங்கன்னா, ஆண்டவர் நீங்கள் வாழ்நாளெல்லாம் அந்த பாவத்துக்கு அடிமையாக இருக்கணும்னு விரும்பலை. வாழ்நாளெல்லாம் அந்த குறிப்பிட்ட வியாதிக்கு நீங்கள் அடிமையாக இருக்கணும் என்று அவர் விரும்பவே இல்லை. அதை நீங்கள் நம்புங்க, அதை ஏற்றுக்கொள்ளுங்க. நீ வாழ்நாளெல்லாம் இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு அவர் விரும்பவே கிடையாது. 6 வருஷத்தோடு உன் கஷ்டம் நீங்குது. 6 வருஷத்துக்கு மேலே நீ கஷ்டப்படக்கூடாது. 6 வருஷம் உன்னுடைய பாவங்களினாலே நீ கஷ்டப்பட்டிருக்கலாம். இதோ 7ஆவது வருஷத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த பிப்ரவரி மாதம் 7ஆவது வருஷம் கை வைத்து நீங்கள் சோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கணும் அல்லவா? 6 வருஷத்துக்கு மேலே ஒரு வியாதியில் நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்களா, அல்லது ஒரு வறுமைக்கு அடிமையாக இருக்கிறீங்களா, அல்லது ஒரு பிரச்சனைக்கு அடிமையாக இருக்கிறீங்களா? இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை முதலாவது நீங்கள் பார்க்கணும். நான் அறிந்தபடி நிறைய கிறிஸ்தவர்கள் விடுதலை இல்லாமல் தான் இருக்கிறாங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் விடுதலை இல்லாமல் இருக்கிறதுனால அவர்கள் விடுதலை கூட்டங்களை அவர்களை தேடுவார்கள். பரிசுத்தாவினாலே பரிசுத்தப்படும் கூட்டத்தை அவர்கள் தேட மாட்டார்கள். அவர்கள் விடுதலை வேணும், வாழ்க்கை விடுதலை வேணும், அதுக்கு தான் அவங்க கூட்டம்னு போவாங்க. ஆனால் நமக்கு ஆண்டவர் பெரிய விடுதலை கொடுக்க விரும்புகிறார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அப்புறம் கர்த்தருடைய வார்த்தை அனுப்பி விடுதலை கொடுக்கிறார். அதை உலகத்தில் இயேசு வந்திருந்த போது அவர் நிறைய பேருக்கு விடுதலை கொடுத்தார். பல விதங்களில் விடுதலை கொடுத்தார். சமாரியா ஸ்திரீக்கு விடுதலை கொடுத்தார். பெதஸ்தா குளம் 38 வருஷம் விடுதலை கொடுத்தார். எல்லாம் இயேசுனுடைய ஊழியமே விடுதலை ஊழியமாக இருந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவனை விடுதலை பண்ணுதல் என்பது தேவனுடைய மனதில் இருக்கிற ஒன்று. நீங்கள் எதுலேயும் சிக்கக்கூடாது, எல்லாத்துலேயும் விடுதலையாக இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய மனதில் இருக்கிற ஒன்று. நீங்களே கேட்பீங்க, நான் இவ்வளோ கர்த்தரை நேசிக்கிறேனே, அவரை ஆராதிக்கிறேனே, அவர் மனதில் என்னை பற்றி அவர் என்ன தான் நினைக்கிறார் அப்படின்னா, நீ ஒரு குறிப்பிட்ட சீசனுக்கு கஷ்டப்பட்ட, குறிப்பிட்ட சீசனுக்கு அப்புறம் நீ அடிமையாக இருப்பது அவருக்கு பிரியமே இல்லை. நீ எந்த மனுஷனுக்கு நீ அடிமையாக இருக்காமல் நீ விடுதலை ஆகணுங்கிறது அவர் மனதில் இருக்குது. உனக்கு விடுதலை அவர் மனதில் இருக்கிறது. பிறகு சொல்கிறாரு பாருங்க, இங்கேயும் தேவனுடைய மனதை பார்க்குறோம். நீ அந்த அடிமையை விடுதலையாக்கி 7ஆவது வருஷத்தில் அனுப்பிடணும். அவனை அனுப்பும்போது வெறுமையாக அனுப்பக்கூடாது. இப்போ இயேசுனுடைய மனது பாருங்கள், உங்களை அவர் அனுப்பும்போது வெறுமையாக அவர் நீங்கள் உங்களை அனுப்புறது இல்லை. அவர் உங்களுக்கு நிறைய கொடுத்து தான் அனுப்ப விரும்புகிறார்.
பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ ஆவியானவர் ஆகிய தேவனுக்கு உங்களை வெறுமையாக அனுப்புறது பிடிக்காது. அவர் மனசில் இருக்கு, சும்மா அனுப்பாத. இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா வெறுமையாக அனுப்புவோமா? நம்ம மனசே எப்படி இருக்குன்னா, பரலோக ராஜாவின் மனது எவ்வளவு நல்ல பெரிய மனது. இயேசுவை நம்பி இந்த சபைக்கு வந்துட்டீங்கல்லவா, உங்களை ஆண்டவர் இனி வெறுமையாக வைக்கவே மாட்டார். இதுதான் நல்ல செய்தி. இதுக்கு மேலே இதுக்கு விளக்கமே தேவையில்லை. உன்னை வெறுமையாக வைக்க மாட்டார். ஆனால் வெறுமையாக அனுப்பாத. அவனுக்கு ஜெபம் பண்ணி அனுப்பு, அவனை ஆசீர்வதிச்சு அனுப்பு, அவனை விடுதலையாக்கி அனுப்பு, அவனுக்கு கொடுத்து அனுப்பு. இங்கே நான் வெறும் பாத்திரங்களே கிடையாது சபையில். எல்லா பாத்திரத்தையும் அவர் நிரப்பிடுறார். என்னைக்கும் இதை பாலிசியாக நினைங்க. வெறுமையாக அனுப்புறது அவருக்கு பிடிக்காது. எகிப்திலேருந்து வெளியே வர்றாங்களாம். 430 வருஷம் அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வராங்க. விடுதலையை கொடுத்தது மட்டுமல்ல, பஸ்கா வழியாக விடுதலையை கொடுத்தார். கம்யூனியன் பஸ்கா வழியாக விடுதலையை கொடுத்தார். விடுதலையை கொடுத்துட்டு வெறுங்கையோடு அனுப்பிவிடலை, கை நிறைய பொண்ணும் பொருளுமா கொடுத்து விட்டாரா இல்லையா? கர்த்தருக்கு சொல். அந்த டைமில் சொல்லிட்டார், நீங்கள் புறப்படும் போது நான் உன்னை வெறுமையாக அனுப்ப மாட்டேன். நீங்கள் எய்ப்தியர்கள்ட்ட கேளுங்க, பொண்ணை கேளுங்க, விலையேற பெற்ற வஸ்திரங்களை கேளுங்க, கொடுப்பாங்க. ஏன்னா கொடுக்கறதுக்குரிய மனதை நான் அந்த டைமில் அனுப்புவேன். அந்த டைமில் கேட்டால் கொடுப்பாங்க. விளங்கிச்சா? எத்தனை பேருக்கு விளங்கிச்சா? முந்தியும் கொடுக்க மாட்டாங்க. 430 வருஷம் கொடுத்தாங்களா? பொண்ணை கொடுத்துருவாங்களா கேட்டால்? அடிமைக்கு கொடுக்க மாட்டாங்க. இவன் அடிமையாக இருந்து விடுதலை ஆகிறான், அவனுக்கு பொண்ணு கேட்டாலும் கொடுக்குறாங்க. இது கர்த்தர் ஏற்பாடு. கர்த்தர் சொன்னால் சொல்லி வச்சுருப்பார், கொடு அப்படின்னு. ஒரு மணி நேரம் அல்லது ஒரு நாள் அல்லது ஒரு 10 நிமிஷம் அந்த ஆள்கிட்ட சொல்லி வச்சுருப்பார். 10 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ளே கொடுத்துரு. அந்த டைமுக்குள்ளே நம்ம போனால் நமக்கு கிடைக்கும். நீ கர்த்தருடைய டைமை பார்க்காம நீ இஷ்டத்துக்கு போய் அலைஞ்சி கிடைக்காம வந்துகிட்டு இருக்க. இன்றைக்கி நான் உங்கள் ஆசீர்வாதத்தை சொல்கிறேன். நீங்கள் இன்னைக்கு ஜெபம் பண்ணி கம்யூனியனில் பங்கு பெற்று போங்க. கொடுக்க மாட்டேன்னு சொன்ன ஆள் கூட கொடுப்பார். ஏன்னா கர்த்தர் அந்த மனதை அந்த டைமில் இப்படி திருப்பி வச்சுருவார். கொடுக்குற மனதாக திருப்பி வச்சுருவார். அப்போ நீங்கள் போய் கேட்டால் அதே காரியத்தை கேளுங்க, அதே காரியத்தை அந்த மனுஷன் கொடுப்பாருங்க. கல் நெஞ்சத்தையும் கரைய வைக்கிறதே. ஏன்னா உங்களை கர்த்தர் வெறுமையாக அனுப்ப விட மாட்டார். இந்த உலகமெல்லாம் ஒரு நாள் வெறுமையாக போயிடும், ஆனால் உங்களை வெறுமையாக அனுப்ப மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் வானமும் பூமியும் போயிடும், சூரியனும் சந்திரனும் போயிடும், கடல் சமுத்திரம் போயிடும். வானத்தை ஒரு பாயை போல் சுருட்டி தள்ளிடுவார். பூமி வெந்து உருகி சாம்பலாய் போகும், எல்லாமே இருக்காது. இனி உலகம் என்பது இல்லை, அந்த மாதிரி ஆயிரும். ஆனால் உலகத்தை வெறுமையாக தூக்கி போட்டாலும் உங்களை வெறுமையாக அனுப்ப மாட்டார். என்னைய வெறுமையாக அனுப்பினா, என்னைக்கு ரட்சிக்கப்பட்டேனோ அன்னையிலேருந்து நான் வெறுமையான ஆளே கிடையாது. நீங்கள் நினைங்க, ரூபா மட்டும்தான் நினையாதீங்க. எங்களுக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிற பொக்கிஷம் ஏராளம். அதே மாதிரி உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளே நிறைய பொக்கிஷங்களை கர்த்தர் கொண்டு வைப்பார். நீ வெறுமையாக போகிறது அவருக்கு இஷ்டமே கிடையாது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டோடைய வீட்டுக்கு கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்துட்டீங்க. வெறுமையாக உங்களை அனுப்புறது அவருக்கே மனசு இல்லை. அதனால் கொடுத்து தான் அனுப்புவார். நீங்கள் உங்களுக்கு கொடுக்கத்தக்க மனதை இந்த ஊர் மக்களுக்கு, அரசாங்கத்துக்கு அல்லது அதிகாரிகளுக்கு அல்லது உங்கள் முதலாளிக்கு அவர் கொடுத்து வைப்பார். நீங்கள் வர்ற வாரம் முழுவதும் அதை பார்ப்பீங்க. அந்த மனது ஒரு வாரம் அப்படியே நிற்கும், கொடுக்குற மனசு. அல்லேலூயா. எகிப்தியர்கள் அதுக்கு முந்தி போய் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, அடி தான் கிடைக்கும். ஆனால் அந்த டைமில் கேட்டாங்க, கொடுத்துட்டாங்களே, பொண்ணையும் பொருளையும் கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து 5 வருஷம் கழித்து போய் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. தேவனுடைய வேலை. அல்லேலூயா. இதுவே தேவனுடைய வேலை. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், இந்த வாரம் எல்லாம் கிடைக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிறகு சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தபடி உன் ஆட்டு மந்தையிலும் உன் களத்திலும் உன் ஆலையிலும் எடுத்து அவனுக்கு தாராளமாய் கொடுத்து அனுப்புவாயாக.
எங்கள் வருக கர்த்தருடைய மனசு எப்படிப்பட்ட மனசு! அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையான ஒவ்வொருவரையும், அதாவது நம்ம வார்த்தையில் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும், ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரையும், இயேசுவை நம்பி வந்த ஒவ்வொருவரையும் வெறுமையாக அனுப்ப மாட்டாராம். அவர் களஞ்சியத்திலிருந்து எடுத்து தாராளமாய் கொடுத்து அனுப்புவாயாக. என்ன பெரிய வார்த்தை! இன்றைக்கி வந்திருக்கிற அவ்வளோ பேருக்கும் கர்த்தர் சொல்கிறார், அவங்க தாராளமாய் கொடுத்து அனுப்புவாயாக. மனசு, தேவனுடைய மனதை தான் நம்ம பார்க்குறோம். அவர் மனசே தாராள மனசு. அவர் மகனாக பிறந்துட்டீங்க, அவர் மகளாக பிறந்துட்டீங்க, நீங்களும் தாராளமாக இருக்கணும். ஒரு ஆதாமுக்கும் ஒரு ஏவாளுக்கும் அவ்வளோ பெரிய ஏதேன் தோட்டத்தை செய்து எல்லா கனி விருட்சங்களையும் வச்சு 4 ஆறுகளை ஓட விட்ட தாராள மனசு தான் நம்முடைய தேவன் ஆகிய கர்த்தருடைய மனது. ஆபிரகாம் ஆசீர்வதிக்கும் போது, நீ ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கப்படுவாய், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். சும்மா இல்லை, தாராளமாக ஆசீர்வதிச்சார் அவனை. சபைக்கும் தாராளம் வேணும். ஆக முதல் விடுதலை வேணும், 2வது வெறுமையாக அனுப்ப மாட்டார், 3வது தாராளமாக கொடுத்து அனுப்புவார். இதை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இது பிரசங்கம் கிடையாது, இது தேவனுடைய உள்ளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் விடுதலை வேணும். விடுதலை இல்லாமல் நீங்கள் 6 வருஷம் அல்லது எத்தனை வருஷமோ விடுதலை இல்லாமல் இருந்தீங்கன்னா அந்த தேவனுடைய தாராளம் உங்களுக்கு கிடைக்காது. இன்னும் நீங்கள் வெறுமையாக தான் இருக்கணும். விடுதலை தான் முக்கியம். முதல் இயேசு விடுதலை கொடுக்கிறார். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே கம்ப்ளீட்டாக விடுதலை ஆவீர்கள். எதிலிருந்தெல்லாம் விடுதலை வேணும்? சாபத்திலிருந்து விடுதலை, பரம்பரை சாபம். 2வது பாவங்களிலிருந்து விடுதலை வேணும், சாபத்திலிருந்து விடுதலை வேணும். அந்த சாபம் வர்றதுக்கு காரணமாக நம்ம செஞ்ச பாவத்திலிருந்து விடுதலை வேணும். விடுதலை இல்லாட்ட பாவம் உள்ளே தான் இருக்கும். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை அப்படின்னார். உள்ள பிணம் கிடக்கும், ஆனால் வெளியே வெள்ளை அடித்து சுத்தமாக வச்சுருப்பாங்க. உள்ள பாவம் இருக்கும், ஆனால் வெளியே நீதிமானை போல, நல்ல மனுஷனை போல, நல்ல கிறிஸ்தவங்களை போல போயிட்டு இருப்பாங்க. பாவம் என்பது விஷம், அது சர்ப்பம், அது சாபத்தை கொண்டு வரக்கூடிய ஒன்று, அது நமக்குள்ளே இருக்கு. அந்த பாவத்திலிருந்து விடுதலை முற்றிலும் வேணும். அதுக்கப்புறம் தேவர்கள் அல்லாத ஆவிகளிடத்திலிருந்து நமக்கு விடுதலை வேணும். மக்கள் வணங்குறதெல்லாம் தேவர்கள் அல்ல, அவர்கள் பலியிடுகிறது, அஞ்ஞானிகள் பலியிடுகிறது தேவனுக்கல்ல, பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு. அப்போது அறியாமல் அவங்க அவ்வாறு அவர்கள் வணங்கி வருகிறார்கள். ஆனால் அந்த ஆவிகள் தான் பல கோணங்கள்லாம் அட்டாக் பண்ணும், ஒவ்வொரு மனுஷனையும் அட்டாக் பண்ணும். ஏன்னா மனுஷன் ஒரு சொட்டு சந்தோஷமாக இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது, சுகமாக இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது. மனு குலத்தின் விரோதியாக்கும் பொல்லாதா பிசாசு, அவன் தன்னுடைய ஆவிகளை அனுப்புவான். 1 ஆவி 2 ஆவின்னா பரவாயில்லையே, ஒரு மனிதனுக்குள் 6000 அசுத்தாவில் இருந்ததாக பைபிளிலே வாசிக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட ஆவிகளோடு போராட்டம் இருக்குது. அந்த ஆவிகளிலிருந்து விடுதலை வேணும். அப்புறம் கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை வேணும். ராங் ஹேபிட்ஸ், தப்பான பழக்கங்கள், அதில் அந்த குடி அது ஒரு தப்பான பழக்கம். இந்த மாதிரி நிறைய பழக்கம். உங்கள் வீட்டில் தவறான பழக்கங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. உங்கள் சரீரத்தில் தவறான பழக்கங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தவறான பழக்கங்கள் அது ரகசியமாக தான் இருக்கும், அது வெளிப்படாது. ஆனால் தவறான பழக்கங்களிலிருந்து கம்ப்ளீட்டாக விடுதலை இயேசு கொடுக்க, விடுதலை பெற்றால் தான் உங்களுக்கு சந்தோஷமே வரும், இல்லைன்னா மனசாட்சி வேலை செய்யாது. கெட்ட பழக்கங்கள், அதுக்கடுத்து பொய்யின் ஆவியிலிருந்து விடுதலை வேணும்.
அதனால் பொய் வாழ்க்கை, மாயையாக வாழ்க்கிறது, நடிக்கிறது, பொய்யா காட்டுறது, சின்னவன் தன்னை பெரியவனாக காட்டுறது, பொய் வாழ்க்கை. இயேசு நமக்கு அவ்வளோ வெற்றியை தந்திருக்கிறார். ஆனாலும் ஒன்றும் இல்லாதவனை போல வெளியே சொல்கிறது. கர்த்தர் எவ்வளவோ செய்திருக்கிறாரு. உள்ளதை உள்ளதென்று இல்லதை இல்லை சொல்லணும். பொய் சொல்கிற பொய் வாழ்க்கை, உண்மையை மறைக்கிறதுன்னு தான் பொய். உங்கள் அப்பாட்ட உண்மையை மறைச்சி, உங்கள் அம்மாட்ட உண்மையை மறைச்சி, உங்களை 10 மாதம் சுமந்த தாயிட்ட உண்மையை மறைச்சி, அது எந்த விதத்தில் அது ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களுக்கு? அது உங்கள் படிப்பை கொண்டுரும், உங்களுடைய மூளையை செயலற்றதாக ஆக்கும். அதனால் பொய்யின் ஆவி என்பது விடுதலை ஆக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இவங்க எப்படிப்பட்டவங்க? அடிக்கடி எப்போவுமே பொய் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க பேசுகிற பொய்யை ஒருவராலும் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி பேசுவாங்க. அதுதான் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இப்படி சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் முட்டாளாக நினைப்பாங்க. இவன் ஒருத்தன் தான் தன்னை ஞானி. பொய்யா பேசும். ஒரு பொய் உங்கள் வாயில் வரக்கூடாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல வேண்டும் என்று இயேசு குறிப்பிட்டார். பொய்யின் ஆவிலிருந்து விடுதலை வேணும். அப்புறம் கடின மனதிலிருந்து விடுதலை வேணும். பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினார். அந்த மாதிரி மனசை கடினப்படுத்துகிற தன்மை, அதாவது நம்ம சாஃப்டாக இருக்கணும், நம்ம மனம் உருகணும், நம்ம எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளணும், மன்னிக்கணும், பரவாயில்லன்னு விடணும், அன்பு காட்டணும், தாழ்மையாக இருக்கணும், இரக்கம் காட்டணும். அதுக்கு விட்டுட்டு கல் நெஞ்சம், அடங்க மாட்டேன், இறங்க மாட்டேன். பார்வோன் கல் நெஞ்சத்தினால தான் அவனுக்கு வாதையே வந்தது. நிறைய பேர் மனைவிட்ட கடினமாக தான் பேசுவாங்க. அன்பாக பேசினதே பழக்கம் இல்லை. ஏன்னா பக்கத்து வீட்டு ஆட்கள் அப்படி தான் பேசுகிறாங்க. அதை பார்த்துட்டு இவங்களும் மனைவியை கடினமாக பேசுவாங்க. சில பெண்கள் புருஷனை கடினமாக பேசுவாங்க. பேசியிருந்தா மன்னிப்பு கேளுங்க. இது கர்த்தர் தான் இன்னைக்கு இதெல்லாம் சொல்கிறதுனால சொல்கிறேன். கணவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டு பிரயோஜனம் இல்லை. இந்த விஷயத்தில் கணவனுக்கு விரோதமான பாவத்தை கணவனிடத்தில் மன்னிப்பு கேட்கணும். மனைவிக்கு விரோதமான பாவத்தை மனைவியிடத்தில் மன்னிப்பு கேட்கணும். பெற்றோருக்கு விரோதமான பாவத்தை பெற்றோரிடத்தில் தான் மன்னிப்பு கேட்கணும். அதை இயேசுட்ட மன்னிப்பு கேட்டு நைஸாக விட்டுலான்னு பார்க்காதீங்க. யாருக்கு விரோதமாய் பாவம் செய்தோ அவர்கிட்ட தான் போகணும். யார் உங்களை குஷ்டரோகின்னு தீர்ப்பளித்தாங்களோ அதே ஆள் நீங்கள் குஷ்டரோகத்திலேருந்து சோமானிங்கன்னு தீர்ப்பு அளிக்கிற வரைக்கும் விடப்பட. இதுதான் கடின மனம். மனசை கடினப்படுத்துறது. எவ்வளோ சொன்னாலும் பார்த்துக்கலாம். கடினப்படுத்தாதீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் இதயத்தை கடினப்படுத்தி அழிந்தார்கள். அதுபோல் உங்கள் மனதை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு விடுதலை வேணும் தவறான குணங்களிலிருந்து. மற்றவங்க குணங்களை பார்க்குறோம். சில குணங்களை பார்க்கும்போது நல்லா இருக்கு. நான் மாதிரி நல்ல குணம் உள்ளவங்களாம் இருக்காங்க ஊரில், நாட்டில். ஒரு இந்துக்கிட்ட சில நல்ல குணங்கள் இருக்குது. அதை நம்ம நினைக்கணும். சில உத்தமர்கள்ட்ட நல்ல குணங்கள். ஏன் நமக்கு குணங்களுக்காக ஜெபம் பண்ணுறது இல்லை? சில நினைக்கிறாங்க குணம்னா அப்படி தான் இருக்கும். அப்படி இல்லை. குணங்கள் மாற்றப்பட முடியும். இட் கேன் பி சேஞ்ச். கல்யாணத்துக்கு முந்தி பொண்ணை பார்த்துட்டு வருவாங்க. வந்துட்டு கர்த்தர் தான் இந்த பொண்ணை கொடுத்தாரு, இந்த காட்டினார், இந்த பொண்ணை தான் காட்டினார் என் மகனுக்கும்பாங்க. அதுக்கப்புறம் கல்யாணமாக ஆகும். வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. நல்ல நகைகளையும் அதையும் இதையும் போட்டு இருக்கிறதெல்லாம் போட்டு மருமகளே வலது காலை எடுத்து வச்சுட்டு வாங்க. ஆஹா, அந்த வீடே வெளிச்சம் ஆயிட்டுது நீ வந்ததில். வலது காலை எடுத்து உள்ளே வச்சு ஆரத்தி வேற எடுத்து உள்ளே வரைச்ச. இது இந்துக்கள் ஆரத்தி தானே. ஆரத்தி எடுத்து இப்படி இப்படி சுற்றி உள்ளவாம்மா வலது காலை தான் வந்தாச்சா. 3 மாதம் கழிச்சு அந்த ஆரத்தி எடுத்த பொம்பளை தேடுங்க. ஐயா அவ பேய்ப்பா, நாங்கள் ஆரத்தி எடுத்து பேயை தான் உள்ளே கூப்பிட்டோம்பாங்க. ஏன்னா குணம். அவள் எவகிட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணுறதில்லை.
யார்கிட்டையும் இணங்கி போகிறதில்லை. அதே மாதிரி ஆம்பளை ஆட்களுடைய குணங்கள். நல்ல குணமான பெண்ணா கேட்பாங்க, எனக்கு என்ன தெரியும், ஏதோ சபைக்கு வராங்க, ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, பரிசுத்தாய்ப்பட்டிருக்காங்க, போங்க அதோட சரி. நல்ல குணமான பெண்ணான்னு என்கிட்ட கேட்குறீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, போங்க. இப்படி இந்த காலத்தில் சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் நான்லாம் ஊழியம் ஆரம்பித்த காலம், நாங்கள் சபை நடத்துகிற காலங்களில் கரெக்டாக சொல்லுவோம், அந்த பொண்ணை கட்டு, நல்ல குணம் கேரண்டி, அந்த மாப்பிள்ளை அந்த பையனை கட்டு, இன்னைக்கு அவனுக்கு வேலை இல்லை அதுக்காக விட்டுறாத. அவனை போல் நல்ல குணம் உள்ளவன் வேற இவனும் கிடையாது. அவனுக்கு வேலை இல்லை இப்போ, ஆனால் அவன் குணம் அவ்வளவு நல்ல குணம். குணம் யாருக்கு வேணும்? பணம் இல்லை வேணாம், கோணிக்கிட்டே போயிடுமோ வாழ்க்கை. குணம்தான் முக்கியம். குணங்கள்ல இருந்து விடுதலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் எதிர்மறையான எண்ணங்கள் இருந்து விடுதலை. ஆப்போசிட்டாகவே திங்க் பண்ணுறது. எப்போ பார்த்தாலும் இல்லை, கிடைக்காது, வராது, நான் நல்லா இருக்க மாட்டேன், உருப்பிட மாட்டேன், படிப்பு வராது, என்னால் ஜெயிக்க முடியாது, அவன் நல்லவன் கிடையாது, இவன் நல்லவன் கிடையாது, இவளா நல்லவன் கிடையாது, அப்பாவா நல்லவர் கிடையாது, அம்மாவா நல்லவர் கிடையாது, அவன் நல்லவன் இல்லை, இவன் நல்லவன் இல்லை, இல்லை ஊரில் உள்ள அவ்வளோ பேர் எல்லாமே நெகட்டிவ், எதிர்மறையான தாக்கம். விடுதலை வேணும். அதான் ஓவராக நெகட்டிவாக எதிர்மறையானதாக அதிக மதிப்பு கொடுக்கிறது. இதில் இருந்து விடுதலை வேணும். அதுக்கப்புறம் குறுகின புத்தியிலிருந்து விடுதலை வேணும். விசாலமானது வேணும். குறுகின புத்தி, சின்ன புத்தி, அந்த குறுகின எண்ணம், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் வரணும். சில பேருக்கு சபையிலையும் இருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். சபை பெருகணும், பெருசாக 10 மடங்கு 50 மடங்கு சபை வளரணும்னா விரும்பவே மாட்டாங்க. அவங்க குறுகிய புத்தி அவங்கள விரும்ப விடாது. அவங்க அப்போ அவங்களாம் வந்தால் நான் எங்கே உட்கார அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், எழும்பி நின்றுட்டு புதுசாக வர்ற ஒருத்தருக்கு நாற்காலியை கொடு அப்படின்லாம் சொல்லுவேன். இல்லைன்னா சர்ச்சுக்குள்ளே இடம் இல்லை, புதுசாக ஒரு 10 பேர் வராங்கன்னா அந்த 10 பேருக்கு நாற்காலியை கொடுத்துட்டு நம்ம 10 பேர் நம்ம வெளியே போய் நிற்போம். அந்த அளவுக்கு நம்ம புத்தி இருக்கணும். தேவனுடைய புத்தியை பாருங்கள், குறுகிய புத்தியா இல்லை, தாராளமாய் கொடுத்து அனுப்புங்கிறாரு. நமக்கு மட்டும் ஏன் குறுகின புத்தி? இவ்வளோதான் சபை இருக்கும்னு நினைக்காதீங்க. இவ்வளோதான் கர்த்தர் பெரிய ஊழியமாக தருவாருன்னு நம்பி எல்லாருமா சேர்ந்து நீங்கள் நம்புனீங்கன்னா உங்களையே கர்த்தர் பயன்படுத்துவார். உங்களே 10 பேர் 20, உங்கள் புத்தியை தான் மாற்றணும். அதை இப்பவும் தான் மறுபடியும் சொல்கிறேன், பூமி வந்து நிறைவும் கர்த்தருடைய, திருநெல்வேலி முழுவதும் கர்த்தருடையது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே வந்திருக்கிற நீங்கள் எல்லாம் பொறுப்புள்ளவங்க, நீங்கள் எல்லாம் உண்மையான பக்தியானவங்க, விசுவாசமானவங்க. அதனால தான் கர்த்தர் பார்த்து, அதாவது பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறார். உங்களை கர்த்தர் உங்கள் பக்தியை பார்த்து தெரிந்தெடுத்து கொண்டு வர. நீ இயேசுவை தேடி இருக்க, எங்கேயோ தேடி இருக்க, கர்த்தர் பார்த்து உன்னை பிடிச்சு கொண்டாந்து சேர்த்துருக்கார். இனி நீ தேடினெல்லாம் உனக்கு வந்து சேரும். உனக்கு விடுதலையும் கொடுப்பாரு, உன்னை வெறுமை அனுப்ப மாட்டார், தாராளமாக உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்புறம் எல்லா பயங்களிலிருந்து விடுதலை வேணும். நிறைய பேருக்கு பயம். தாவீது சொல்கிறார், அவரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரனை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். எல்லா பயம், இரவில் தூங்க முடியாது, பயம். அவன் வந்துடுவானா, இவன் வந்துடுவானா, அந்த பிரச்சனை வந்துடுமா, இந்த பிரச்சனை வந்துடுமா, பிள்ளை படிக்குமா, பிள்ளை படிக்காதா, ஐயோ பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாமலே போயிடுமா, வயசெல்லாம் போயிடுமோ, பயந்து பயந்து பயந்து. பயம் இருக்கிற வரைக்கும் இயேசு கிரியை செய்ய முடியாது. கர்த்தர் பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். எப்படி? யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். கர்த்தர் விடுதலை, எல்லா பயத்திலிருந்து விடுதலை வேணும். சகல கண்ணிகளிலிருந்து விடுதலை வேணும். கண்ணி வந்து நீங்கள் விரும்பி போய் எடுக்க மாட்டீங்க. என்ன ஒரு கண்ணி கிடக்குது அதில் அப்படின்னா விரும்பி போய் ஆஹா கண்ணி இருக்குது டபக்குன்னு கையை விட மாட்டீங்க.
நீங்கள் பாட்டில் போயிட்டுருப்பீங்க, அது உங்கள் கண்ணி உங்களுக்கு தெரியாமல் மறைச்சி வச்சுருப்பாங்க, அது உங்களை பிடிச்சிடும். பிடிச்சு ஒரு வாரம் கழித்து தான் தெரியும், ஐயையோ ஒரு கண்ணிலெல்லாம் சிக்கியிருக்கோம். பைபிளில் நிறைய கண்ணிகள் பற்றி சொல்லியிருக்குது. சகல கண்ணிகளிலிருந்து விடுதலை. சப்போஸ் கால் கண்ணியில் மாட்டிக்கிருச்சு, எப்படி நீங்கள் அல்லேலூயா கண்ணியில் மாட்டிக்கிருச்சே நம்ம என்ன பண்ணுறது? இங்கே சிங்கம் அல்லது ஒரு புலிக்கு வச்ச கண்ணியில் ஏன் கால் மாட்டிக்கிருச்சே, கொஞ்ச நேரத்தில் சிங்கம் புலி வந்து கொன்னுருமே, இருட்டிருமே, பரவாயில்ல சகிச்சுக்கிடுவோம், அடுத்த வாரம் வந்து ஜெபம் பண்ணுவோம். பாஸ்டர் வந்து ஊரில் இல்லை, அதுக்கப்புறம் வந்த பிறகு ஜெபம் பண்ணுவோம். கண்ணி அது வரைக்கும் இருக்கட்டும். இப்படியா சொல்லுவீங்க? கண்ணியில் கால் மாட்டின உடனே உண்மையான விசுவாசியாக இருந்தா குதிச்சு சாடி அழுது கத்தி பாஞ்சி இங்கிட்டு இழுத்து அங்கிட்டு இழுத்து ஜெபம் பண்ணுவீங்களா? நல்ல கண்ணி உடையிற மாதிரி ஜெபம் பண்ணணும். கண்ணியில் அகப்பட்ட அந்த கண்ணி தெரிப்பட்டு போகிற மாதிரி ஜெபம் பண்ணணும், துதிக்கணும். அதுக்கு தான் பாஸ்டர் அந்த வேகத்தில் பாடுறாரு. என்னப்பா வேகமாக பாடாமல் என்னம்மா பண்ணும்? அப்போது சென்னைக்கு போகிறீங்களா? நீங்கள் ஓட்லாட் பஸ்ஸில் ஏறி போங்க. சென்னைக்கு போகிறீங்களா? நீங்கள் நெல்லை எக்ஸ்பிரஸில் போகாதீங்க, ரொம்ப வேகமாக போகுது. ஸ்லோவாக தானே போகணும், நடந்தே போங்க. விடுதலை விடுதலை விடுதலை, நமக்கு விடுதலை விடுதலை விடுதலை, பாவத்தில் இருந்து விடுதலை, சாபத்தில் இருந்து விடுதலை, நோயில் இருந்து விடுதலை, பேயில் இருந்து விடுதலை, மனக்குழப்பத்தில் இருந்து விடுதலை, பயத்தில் இருந்து விடுதலை. விடுதலை விடுதலை விடுதலை. இந்த பிப்ரவரி மாதம் விடுதலை விடுதலை விடுதலை. கட்டுண்டவர்களுக்கு விடுதலை. வாக்குத்தத்தமே என்னது? கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். உண்மையிலே இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு விடுதலை தான், வெறும் பிரசங்கம் கிடையாது. பேச பேச விடுதலை. நான் போயெல்லாம் ஒரு ஆளுக்கும் ஜெபம் பண்ணிட்டு பிறகு விடுதலை கிடையாது. பேசும்போதே விடுதலை. விடுதலை முடிஞ்ச பிறகு நீங்கள் வருவீங்க. அதுக்கப்புறம் கர்த்தர் உங்களை வெறுமையாக அனுப்ப மாட்டார். நீங்கள் என்கிட்ட வந்து சொல்லாதீங்க, பாஸ்டர் என்ன வெறுமையாக இருக்கேன், நான் நிறையா போனேன், வெறுமையாக திரும்பி வந்தேன், நகோமி சொன்னது மாதிரி சொல்லாதீங்க. ஏன் வெறுமையாக இருக்கான்னா, ஏன் வெறுமையாக இருக்கிற அப்படின்னா, நீ இன்னும் சில விஷயங்களுக்கு அடிமையாக இருக்கிற. அந்த அடிமைத்தனத்தை வந்து வெளியே வா. 6 வருஷம் இருந்தது போதும், 7வது வருஷம் வந்துட்டுது, வெளியே வா. விடுதலை விடுதலை விடுதலை. விடுதலை வந்த பிறகு இனி உன்னை வெறுமையாக வைக்க மாட்டார். அல்லேலூயா. இந்த இடத்த கூட வெறுமையாக வைக்க மாட்டார். இந்த இடத்த வெறுமையாக வைக்க மாட்டார். அது புரிஞ்சுதான் உங்களுக்கு? இந்த இடத்த வெறுமையாக வைக்க மாட்டார். சிலருக்கு வெறுமையாக தப்பாக தான் இருக்கும் போல தெரியுது. ஒன்றுமே புரியாதுன்னா எப்படி? எங்களுக்கும் அப்படி தான் இருந்தது. ஜெபம் பண்ண மணவாளன் இயேசுவே, அறிவுள்ள தேவனே, நீ தானே அறிவு கொடுக்கறது. அதுக்கப்புறம் நான் இப்போமெல்லாம் அதிர்ச்சியாக இருக்குது எனக்கு. ஏன் அறிவை பார்த்துட்டு, கர்த்தர் எனக்கு கொடுத்த அறிவை பார்த்துட்டு கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுத்த அறிவை பார்த்துட்டு எனக்கே அதிர்ச்சியாக இருக்குது. இவ்வளவு எங்கே போய் சொல்ல, யார்கிட்ட இவ்வளவு இருக்கேன். நீங்கள் என்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா நீங்கள் எதுலேருந்தெல்லாம் விடுதலை ஆகாமல் இருக்கீங்கன்னு நான் சொல்லிடுவேன். சும்மா வந்து 10 நிமிஷம் வந்து பேசிப்பார். என்னென்ன குணங்களில் டேமேஜ் இருக்குது, விடுதலை வேணும். எந்தெந்த கண்ணியில் சிக்கி இருக்கிறீங்க, விடுதலை வேணும். என்னென்ன பயம் இருக்குது, விடுதலை வேணும். என்னென்ன சாபம் பின்னால் இருக்குது பேக்ரவுண்டில், விடுதலை வேணும். வறுமையிலிருந்து விடுதலை வேணும். இது பெரிய சவால். வாலிப பையங்கள்லாம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவிசுவாசத்திலிருந்து விடுதலை. விடுதலை விடுதலை விடுதலை. அவிசுவாசத்தில் இருந்து விடுதலை. விடுதலை விடுதலை விடுதலை. நமக்கு விடுதலை விடுதலை விடு. இயேசுவின் நாமத்தில் விடுதலை விடுதலை விடுதலை. அடுத்து சகல மன குழப்பத்திலிருந்து விடுதலை.
சில பேர் குழம்பிக்கொண்டே அலைகிறது, எது சரின்னே தெரியாது. இதா அதா, அப்படி போகணுமா இப்படி போகணுமா. கல்யாணத்தை கட்டிட்டு வந்துட்டு ஐயோ தெரியாமல் கட்டிட்டேனே, ஒரே குழப்பம். கட்டிட்டு வந்துட்டு இன்னும் குழம்பிக்கிட்டாலே மனக்குழப்பம். ஃபஸ்ட்டு ஒன்றுமே புரிய மாட்டேங்க, ஒன்றுமே நிற்க மாட்டேங்க, ஞாபகத்துலலாம் ஒன்றும் நிற்க மாட்டேங்க, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, மனக்குழப்பமாக இருக்குது. நடந்துருமா நடக்காதா தெரில. இந்த காரியம் வந்து போன மச்சான் திரும்பி வருவான்னு தெரியல, குழப்பமாக இருக்குது. போன மச்சான் திரும்பி வருவான். நீ ஜீவனுள்ள தேவனை யார் என்று எண்ணினாய்? அவர் உன் நேசர், அவர் உனக்கு லீலி புஷ்பம், அவர் உனக்கு ஜீவநதி, அவர் உனக்கு அருணோதயம், அவர் உனக்கு அரணான கோட்டை, அவர் உனக்கு கேடகம், அவர் தான் உன்னுடைய அஸ்திபாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் அக்கினி சோதனையிலிருந்து விடுதலை. சில நேரம் தான் இந்த விடுதலை உங்களுக்கு தேவைப்படும். ஒருவேளை இந்த சீசனில் அக்கினி சோதனையில் நீங்கள் இருக்கிறீங்களா? யோபு அக்கினி சோதனையில் போனார். அவருக்கு சொத்து போய், உடல் சுகமும் போய், அவர் சொரிஞ்சிட்டு உட்கார்ந்துருக்கார். சாசு அவ்வளோ வாதிச்சுது. ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க 3 பேர் யோபுவை தேடி. அடையாளம் தெரியல, உரு தெரியாமல் உட்கார்ந்துருந்தாராம். ஒரு மனிதனை உரு தெரியாமல் ஆக்குவது தான் பொல்லாத ஆவி. இயேசுவின் நாமத்தினால் அந்த பொல்லாத ஆவியிலிருந்து விடுதலை வேணும். உன்னை உரு தெரியாமல் ஆக்குகிற அந்த பொல்லாத ஆவியிலிருந்து இன்றைக்கு உனக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். வாங்கிக்கொள் இயேசுவின் நாமத்தில். ஆமென். மனக்குழப்பத்திலிருந்து விடுதலை, அக்கினி சோதனையிலிருந்து விடுதலை, அநியாயங்களிலிருந்து விடுதலை. உனக்கு நிறைய பேர் அநியாயம் செய்திருப்பாங்க, கட்டாயம். கொஞ்சம் நஞ்ச அநியாயமாக பண்ணுறாங்க. உனக்கு சேர வேண்டியதை கொடுக்காம அநியாயம் பண்ணுறாங்க. உனக்கு அநியாயத்தில் நீ சிக்கிக்கிட்டு இருக்க. உன்னை சுற்றி 10 பேர் அநியாயம் பண்ணுறாங்க. அதுலேருந்து உனக்கு விடுதலை வேணும். அடுத்தது அசட்டைத்தனத்திலேருந்து விடுதலை வேணும். பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். இல்லை வரிசையாக எல்லா கூட்டத்துக்கும் போகணுன்னெல்லாம் ஒன்றும் கட்டாயம் இல்லை. வருஷத்தில் ஒன்றா போனால் பத்தாது, மாதத்தில் ஒரு ஆராதனைக்கு போனால் பத்தாது. போதும். நிறைய பேருக்குள்ள அசட்டைக்காரரே பிரமித்து அழிந்து போங்கள்னு யாக்கோபு நிருபத்தில் அவர் சொன்னார். அசட்டை இருக்கவே கூடாது. அசட்டைக்கு இன்னொரு பேர் நிர்விசாரம். சீயோனிலே நிர்விசாரமாக இருக்கிறவனுக்கு ஐயோ, சீரியஸாக இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கூடாது. தெய்வ செய்தி அசட்டை பண்ணக்கூடாது. ஜப நேரத்தை அசட்டை பண்ணக்கூடாது. உன் மனைவி பிள்ளைகளை அசட்டை பண்ணக்கூடாது. உன் கணவர், உன் நாயகர், அவரை நீ அசட்டை பண்ணக்கூடாது. இருக்கிறதுல பெரிய பிளண்டர் மிஸ்டேக் மனைவிமார் கணவனை அசட்டை பண்ணுறது. அவருக்கு சம்பாத்தியம் இல்லாட்டாலும் அவர் உன் ஆண்டவர். அசட்டை தனத்திலிருந்து விடுதலை வேணும். அப்புறம் சுய இச்சைகளிலிருந்து விடுதலை வேணும். அது படாப்படுத்தும். ஒவ்வொருத்தரும் சுய இச்சைகளை சிக்குண்டு பாவம் செய்வார். ஆண்டவர் இயேசு முகத்தை பார்த்தா தான் அதையும் ஜெயிக்க முடியும். ஆண்டவர் இயேசு பக்கத்தில் வச்சுக்கிட்டா தான் ஜெயிக்க முடியும். பரிசுத்த ஆவியினால் நிரம்பி அக்கினி அபிஷேகத்தினால் நிறைஞ்சா தான் அந்த ஆசை, அந்த இச்சைகள் நம்மளை விட்டு விலகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் சுய ஜனத்தாரிடத்திலும் அந்நிய ஜனத்தாரிடத்திலிருந்தும் விடுதலை வேணும். ஏன்னா அவங்களால நிறைய தப்புகள் நமக்குள்ளே வந்துடும். அவங்க வணங்குற ஆவிகள் அவங்க பின்னாலே தானே வரும். இப்போ நீங்களும் நானும் போகும்போது யார் நம்ம பின்னால் வரா? நாம் ஆராதிக்கிற இயேசுமா பின்னால் வராரு. அதே மாதிரி அவங்க வணங்குறதெல்லாம் அவங்க பின்னால் வரும். நீங்கள் அவங்கள உங்கள் விருந்து வீட்டில் கொண்டு உட்கார வைக்கி, உங்கள் பிள்ளைகளை இப்போ விசேஷங்களில் கொண்டு உட்கார வைக்க, அந்த ஆவிகளோடு வந்து உட்கார, அது நஷ்டம் தானே. செக் பண்ணி பாருங்க. ஏதோ அன்னைக்கு கிடைக்கிற கொஞ்சம் வருமானம் மட்டும் பெருசுன்னு நினைப்பீங்க. சுய ஜனத்தார் கையிலிருந்தும் அந்நிய ஜனத்தார் கையிலிருந்தும் விடுதலை வேணும்னு பைபிளில் இருக்குது. அப்புறம் தவறான உடன்படிக்கையிலிருந்து விடுதலை வேணும். தவறான உடன்படிக்கைன்னு சொன்னால் யார்கிட்டையாவது சொல்லி உயிரை கொடுத்துருப்போம் இன்னொரு ஆள்கிட்ட. நீ தான் எனக்கு உயிர், நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது. நம்ம உடன்படிக்கை, ரகசிய உடன்படிக்கை. இது யாருக்கும் அப்பாவுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது, ஒருத்தருக்கும் தெரியாது. அந்த உடன்படிக்கை
உள்ளுக்கே இருக்கும், அது வீட்டுக்குள்ளே நுழையும், நீ போகிற இடமெல்லாம் வரும். நீ இன்னொரு ஆளை கல்யாணம் கட்டி எங்கேயோ போயிட்டாலும் அந்த உடன்படிக்கை உன் லைஃபுக்குள்ளே ஒரு லைனுக்குள்ளே சீறிக்கிட்டு வரும், பாம்பு மாதிரி. அந்த உடன்படிக்கை உன் வீட்டுக்குள்ளே வரும், வந்து இருக்கிற பொல்லாத ஆவிகளை இழுத்துட்டு நடக்கும். அந்த உடன்படிக்கையை உடைக்கணும். அந்த பழைய உடன்படிக்கையை உடைச்சி புது உடன்படிக்கையை செய்து கர்த்தருக்கு. 2 உடன்படிக்கையில் ஒருத்தன் இருக்க முடியாது. ஆகவே தவறான உடன்படிக்கையிலிருந்து விடுதலை வேணும். அப்புறம் ஸ்தம்பித்த நிலை, தேங்கி நிற்கிற நிலை. சில பேர் பார்த்திங்களா, ஒரு வியாதி வந்தோன்னா ஸ்தம்பிச்சு இப்படியே நிற்பாங்க, யோசிக்க மாட்டாங்க, நடக்க முடியாது, எழும்பி போய் தண்ணி குடிக்கணும், சாப்பிடணும், அதெல்லாம் தெரியாது, அப்படியே ஸ்தம்பிச்சுவாங்க. அப்படியே உட்காந்துப்பாங்க. இதே நிலை மாதிரி மனநிலையிலும் ஸ்தம்பிச்சு போயிருப்பாங்க. எதையும் சொன்னால் இன்றைக்கி வேலைக்கு போகல, இன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு போகல, இன்றைக்கி நான் காலேஜுக்கு போகல, எனக்கு பிடிக்கலை, எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு எதுவுமே பிடிக்கலை, வெளியே சொல்லாட்டாலும் உள்ளுங்க எனக்கு எதுவும் வேண்டாம், இது போதும். ஸ்தம்பித்து இப்படி சில ஊழியங்கள் கூட ஸ்தம்பித்து நிற்கிறத பார்த்துருக்குறேன். அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, தேங்கிய தண்ணீர் போல் இருக்கக்கூடாது. அதிலிருந்து விடுதலை வேணும். மரண பயத்திலிருந்து விடுதலை வேணும். கோழைத்தனத்திலிருந்து விடுதலை வேணும். ஒரு விசுவாசியும் கோழையாக இருக்கக்கூடாது. கரங்களா செய்ங்க, அல்லேலூயா அல்லேலூயா. பாஸ்டர், பிசாசு பயமுறுத்துது பாஸ்டர், சோபிங்க பாஸ்டர், அப்படி எங்களெல்லாம் கூடக்கூடாது. நீ நீ பேய் வரும்போது எங்களை கூடக்கூடாது. நல்ல ஒரு நல்ல காரியங்கள் வந்தால் எங்களை கூப்பிடுங்க. எப்படி இருக்குது கதை? நீ நல்ல காரியங்களுக்கு எங்களை கூட மாட்டியான், பேய் வந்து அப்படிங்கும்போது நீ வந்து பாஸ்டர் வாங்க. சிலர் பேயை கண்டாதான் பயம். ஆனால் எந்த பேயும் நான் இப்போ நான் கத்துனேன்ல அந்த மாதிரி கத்தாது. எல்லாம் சைலண்ட் பேய், டீசன்ட் பேய், நல்ல படித்த பேய், நல்ல சுடிதாரில் வர்ற பேய், நல்ல பேண்ட் சூட்டால் நல்லா வரக்கூடிய பேய்கள் தான் நிறைய அலையுது. அதனால் பார்த்துக்கிடுங்க. சில பேய் கண்ணாடியும் போட்டிருக்கோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அதனால் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். நீ இன்னொன்று ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. ஆண்டவரே, என்னை வெறுமையாக அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, தாராளமாக தர்றேன்னு சொல்லிட்டீங்க, இன்னும் ஒன்றையும் கேட்குறேன், என் லைஃப் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. எப்படி இருக்கணும்? சில இது வரைக்கும் உப்பு சப்பில்லாத வாழ்க்கை, சுவாரஸ்யம் எதுவுமே இல்லை. அதே இட்லி, அதே சாம்பார், அதே தோசை, அதே பழையது, அதே சோறு, அதே புளிக்குழம்பு, அதே புருஷன், அதே மனைவி, ஒரு டிஃபரன்ஸே இல்லாமல் சும்மா பார்த்தார். வீட்டுக்குள்ளே அற்புதம் நடக்கணும். என்ன குவா குவா சவுண்டு கேட்கணும் அடிக்கடி. நமக்கு இல்லாட்டாலும் நம்ம பிள்ளைகளுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும். என்ன சுவாரஸ்யமாக அதுவும் நடக்கணும் வீட்டுக்குள்ளே. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இதை நான் சும்மா சொல்லலை, கர்த்தருடைய வார்த்தையின்படி சொல்கிறேன். கர்த்தாவே, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சுவாரஸ்யமாக என் வீட்டுக்குள்ளே அற்புதம் நடக்கணும்னு கையாசைங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நடக்கும் நடக்கும் நடக்கும். பிப்ரவரி மாதத்தில் விடுதலையும் கிடைக்கும், நடக்கவும் செய்யும் சுவாரஸ்யமான காரியங்கள். பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுக்குற. கோழையாக மட்டும் இருக்காதீங்க. இயேசு கோழை கிடையாது. நீர் யூதருடைய ராஜாவோ? பிலாத்து கேட்குறான், நீர் சொன்னபடி தான் அப்படின்னாரு பாருங்க. எனக்கு பிடிச்சவர் இவர் தான். அல்லேலூயா. நீரே ஆனால் இறங்கி வர சமுத்திரத்தில் பேதுரு சொல்கிறான், இயேசு வா அப்படின்னாரு பாருங்க. இன்னும் வீரம். அவரும் கோழை கிடையாது, நாமும் கோழையாக இருக்க அவர் விருப்பப்படலை. அவரும் வீரன், நம்மளையும் வீரமாக்குறார். தெய்வீக வீரத்துக்காக ஜெபிங்க. வீர தத்துவத்தை பாராட்டின வீரர்கள் தாவீதினுடைய சேனையில் இருந்தால் அப்படி இருக்கணும். பலவீனங்களிலிருந்து விடுதலை. அப்புறம் பலவீனங்களிலிருந்து விடுதலை. பலவீனம் எப்போ பார்த்தாலும் நடக்க முடியல, எழும்ப முடியல, சத்தமாக சோத்திரம் பண்ண முடியல, கையை உயர்த்த முடியல, சம்பாதிக்க போக முடியல, ஒரு சந்தோஷம் வீட்டில் இல்லை. பலவீனம் பலவீனம். சில பெண்கள் எப்போ பார்த்தாலும் பலவீனம் பலவீனம் பலவீனம்.
நீ உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்ற வார்த்தை இந்த பிப்ரவரி மாதத்தில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் நமக்கு லோபத்தனத்திலிருந்து விடுதலை. கோழைத்தனம் மட்டுமல்ல, என்ன தனம்? லோபத்தனம் அப்படின்னா பிசினித்தனம். மனசோர்விலிருந்து விடுதலை. அப்புறம் சின்ன வட்டத்திலிருந்து விடுதலை. சொல்லுங்க என்னன்னு? ஐயோ, சின்ன வட்டத்திலே வாழ்ந்து அங்கே 1 2 குழந்தை, 1 போதும், 1க்கு மேல் வேண்டாம், 2 போதும், 2க்கு மேல் நீயும் குழந்தை நானும் குழந்தை, எல்லாம் ஒன்று தான் போதும், உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், குழந்தையே வேண்டாம். இந்த சின்ன வாழ்க்கை. உங்களை சம்மதம் ஒன்று போடும், இன்றைக்கு சாப்பிடுவோம் நாளைக்கு சாவோம், முடிஞ்சு போச்சு. பெருசாக எதையும் எதிர்பார்க்க முடியாது. அப்படி நிறைய பேர் இருக்காங்க. சின்ன வட்டத்துக்குள்ளே வாழாதீங்க. கர்த்தாவே, டேக் மீ அவுட் ஆஃப் திஸ், ஐ வாண்ட் டெலிவரன்ஸ். நீங்கள் விடுதலை வேணும்னு சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையுடைய வட்டத்தை அப்படி பெருசாக்கிடுவார். அல்லேலூயா. அகலம். சின்ன வட்டத்தில் நாசிக்க மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் சின்ன வட்டம் நம்மளை தேடி வரும். இங்கேயே கடை. உனக்கு தான் வயசாகிட்டு இருக்க, என்ன ஒரு ஓரமாக இருப்பியா? ஓரம்னா என்னது? எனக்கு ஓரமே கிடையாதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என்னையும் உங்களையும் சென்டரில் தான் வச்சுருக்கார். ஓரமே கிடையாது. சின்ன வட்டத்தில் சிக்காதீங்க. சின்ன ஊழியத்தில் சிக்காதீங்க. பெரிய வட்டம், பெரிய ஊழியம், பெரிய வாழ்க்கை, பெரிய சம்பாத்தியம் வெறுமையாக அனுப்ப மாட்டார், தாராளமாக அனுப்புவார். விடுதலை. எல்லாரும் எழுமணின்னு விடுதலை 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 என்று சொல்லிக்கொண்டே இயேசுவின் நாமத்தில் விடுதலை என்னும் ஒரு வார்த்தை சொல்லுங்க. சொல்லிட்டு கைத்தட்டி இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. கோழைத்தனத்திலிருந்து விடுதலை, விடுதலை விடுதலை விடுதலை. கோழைத்தனத்திலிருந்து விடுதலை. ஆமென். லோபத்தனத்திலிருந்து விடுதலை, பிசினித்தனத்திலிருந்து விடுதலை. அல்லேலூயா. மரண பயத்திலிருந்து விடுதலை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணிகளிலிருந்து விடுதலை. கண்ணிகள்லாம் தெரிப்பட்டு போகும்படி கை தட்டுங்க. கண்ணிகளெல்லாம் உடைக்கப்படும்படி, உன்னுடைய பூர்வீக கண்ணிகள், பூர்வீக குடும்ப கண்ணிகள் உடைப்பட்டு போகும்படி. அல்லேலூயா. விடுதலை விடுதலை விடுதலை. நமக்கு விடுதலை விடுதலை விடுதலை. நமக்கு விடுதலை விடுதலை விடுதலை. நமக்கு விடுதலை விடுதலை விடுதலை. நமக்கு விடுதலை விடுதலை விடுதலை. பாவத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பாவத்திலிருந்து விடுதலை, சாபத். இன்னொரு முறை சொல்லுங்க. சாபத். மறுபடியும் சொல்லுங்க. சாபத்திலிருந்து விடுதலை, விடுதலை விடுதலை விடுதலை. நமக்கு விடுதலை விடுதலை விடுதலை. நமக்கு விடுதலை விடுதலை விடுதலை. கண்ணி தெரிக்கணும். விடுதலை விடுதலை விடுதலை. நமக்கு விடுதலை விடுதலை விடுதலை. நமக்கு விடுதலை விடுதலை விடுதலை. பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, விடுதலை விடுதலை விடுதலை. நமக்கு விடுதலை விடுதலை விடுதலை. வியாதியிலிருந்து விடுதலை, பேயிலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, பேயிலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, பேயிலிருந்து விடுதலை. ஆவியினால் விடுதலை, இரத்தத்தினால் விடுதலை, ஆவியினால் விடுதலை, இரத்தத்தினால் விடுதலை, வார்த்தையினால் விடுதலை, துதியினால் விடுதலை, வார்த்தையினால் விடுதலை, எல்லாருக்கும் விடுதலை, விடுதலை விடுதலை விடுதலை. எனக்கு விடுதலை 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 விடுதலை. எனக்கு விடுதலை 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 விடுதலை. கண்ணியிலிருந்து விடுதலை, சகல கண்ணிகளும் உடைக்கப்பட்ட. கண்ணீரிலிருந்து விடுதலை, கண்ணீரிலிருந்து விடுதலை, சோதனையிலிருந்து விடுதலை, சோதனையிலிருந்து விடுதலை, வேதனையிலிருந்து விடுதலை, சோதனையிலிருந்து விடுதலை, வேதனையிலிருந்து விடுதலை, விடுதலை விடுதலை விடுதலை. நமக்கு விடுதலை 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 விடுதலை. எதிர்பார்க்க பெற்றுக்கொள்ளுங்க. விடுதலை பெற்றுக்கொள்ள. இயேசுவின் நாமத்தில் விடுதலையை பெற்றுக்கொள்ள. நம்ம கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே அங்கே விடுதலை உண்டு.
குழப்பத்திலிருந்து விடுதலை, சோர்விலிருந்து விடுதலை, இன்றைக்கு சோர்விலிருந்து விடுதலை, இன்றைக்கு விடுதலை, 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 இதே நேரம் விடுதலை, 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 இந்த நிமிஷம் பெற்றுக்கொள்ளுங்கள் விடுதலை. அவருடைய நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆவியினால் விடுதலை, இரத்தத்தினால் விடுதலை, ஆவியினால் விடுதலை, இயேசு இரத்தத்தினால் விடுதலை, ஆவியினால் விடுதலை, இரத்தத்தினால் விடுதலை, 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 நமக்கு விடுதலை, 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 அல்லேலூயா. விடுதலை, விடுதலை, கண்ணி தெரிக்கட்டும், விடுதலை, விடுதலை, கட்டுகள் உடையட்டும். விடுதலை, கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். விடுதலை, விடுதலை, மகனே விடுதலையாக்குகிறார். மகளே விடுதலையாக்குகிறார். அசட்டை கணத்திலிருந்து விடுதலை. விடுதலை, 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 நமக்கு விடுதலை, பொல்லாத ஆவியை போ, இயேசுவின் நாமத்தில். ஒரு வீட்டிலும் நீ இருக்க முடியாது. இயேசுவின் நாமத்தில் போ. விடுதலை. இயேசுவின் நாமத்தில் எல்லாருக்கும் விடுதலை. விடுதலை, விடுதலை, விடுதலை. எல்லாருக்கும் எல்லா வாலிபர்களுக்கும் விடுதலை, எல்லா பெரியவர்களுக்கும் விடுதலை. அவன் ஜெபிக்க முடியாத தடைகள் எல்லாம் நீங்கி விடுதலை உண்டாகும். ஒரே வெறுமையா இருப்பாதீங்க. தாராளமாய் தாராளமாய் கொடுக்க போறீங்க. இந்த பிப்ரவரி மாதம் தாராளமாய் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். பெற்றுக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். விடுதலை, 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 நமக்கு விடுதலை, 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 எனக்கு விடுதலை, 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 சபைக்கு விடுதலை, 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 நமக்கு விடுதலை, 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 சபைக்கு விடுதலை, 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 நமக்கு விடுதலை, விடுதலை, சபைக்கு விடுதலை, 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 சபைக்கு விடுதலை, 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 எல்லாருக்கும் விடுதலை, எல்லாருக்கும் விடுதலை, எல்லாருக்கும் விடுதலை, பெரிய விடுதலை. எல்லா கயிறுகளும் அறுக்கப்பட்டது, எல்லா பொல்லாத கயிறுகள் அறுக்கப்பட்டது, எல்லா கண்ணிகளும் தெரிப்பட்டு போனது. விடுதலை, விடுதலை, எல்லாருக்கும் பெரிய விடுதலை, எல்லாருக்கும் பெரிய விடுதலை. அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய விடுதலை, பெரிய விடுதலை. சோத்திரம், சோத்திரம். ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம். இயேசு ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம். இயேசு ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம். ஏன் நீங்க சொல்லாம இருக்கிறீங்க? இயேசு ரத்தத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இயேசு ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம், இயேசு ரத்தத்தால் ஜெயம். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த காலை ஆராதனையில் கொண்டு வந்து ஆண்டவரே எங்களை ஆவியை இமயமல மாதிரி உயர்த்திட்டீங்களா ஆண்டவரே. எங்கள் இதயத்தை அவ்வளோ ஏற்றி போட்டீர்கள் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பெரிய விடுதலையை கொடுத்தீர்கள். எங்களை தாராளமாய் ஆசீர்வதிக்க போகிற வாக்கு பண்ணியிருக்கிறேன். இந்த பிள்ளைகள் எல்லாரும் கண்களில் ஆண்டவரே கிருபையை பெற்றுக்கொண்டார்கள். ஆசீர்வதித்து அனுப்பணும். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். அற்புதம் செய்தீராக. எல்லா கனமையுமே உமக்கு கொடுக்கிறோம். துதி ஸ்தோத்திரம் உமக்கு கொடுக்கிறோம். நாங்கள் சின்ன வட்டத்திலே சிக்க மாட்டோம், சிக்க மாட்டோம். சின்ன வட்டத்திலே வாழ்ந்து அழிந்து போக மாட்டோம். எங்களை விசாலமான மிகப்பெரிய வட்டத்துக்கு கொண்டு போவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.